ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். விஜய் நல்லவரா கெட்டவரா, அட்மினிஸ்ட்ரேட்டரா இல்லையா, நடிகர் இல்ல, டிபேட் எல்லாம் விட்டுருக்காங்க. இப்போ ஒரு ஜெனரல் மேனேஜர் கம்பெனியில் உட்கார்றாரு. இப்போ ரட்டன் டாட்டா உட்கார்றாரு. ரட்டன் டாட்டா டாட்டான்னு சென்டரில் உட்காந்து முதல் மாதமே 10 லட்சம் கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டாரா? விஜய் சொன்னாராம் சட்டசபை கேபினெட் மீட்டிங்கில் லஞ்சம் ஊழல் எல்லாம் பார்த்து ஒரே ஆன்சர். வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், சப்ரீஸ் ஆஃபீஸ் பக்கமே போவானாங்க. விஜயோட ஆட்சியோட ஒரு பெரிய திட்டம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதனை. ஆன்லைனில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். இது எவ்வளோ ஊழலை குறைக்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சப்ரீஸ் ஆஃபீஸ் தான் ஊழலின் ஊற்றுக்கண். அதே மாதிரி ரமேஷ் HRNC மந்திரி ரமேஷ் கோயிலாக போகிறார், மாறு வேஷத்தில் போகிறார். சேகர் பாபு என்ன பண்ணார்? ஒரே வேஷத்தில் போய் எல்லா கோயிலையும் பண்ணார். விஜய் ஆட்சி வந்தாட்டு பார்சாதி கோயிலில் கவுண்டர் மூடிட்டான். நான் அறிந்த வரையில், நான் எல்லா கோயிலுக்கும் போய் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 100 கோயிலுக்கு போனேன். நான் அறிந்த வரையில் நான் போன கபாலி கோயில் எல்லாம் க்ஷீணமாக கிடைக்கும், குப்பையாக கிடக்கும். டிஎம்கே கவர்மெண்ட்ல எல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் புத்துளர் எழுப்பிட்டு சார் டைம் கொடுங்க சார், கொஞ்சமாக ஒரு வருடம் கழித்து கிழிச்சு தொட்டில் போடுங்க. நான் வேணாங்களே, கிழிச்சு அப்படி நார்மலாக கிழிங்க. ஸோ எல்லா துறையிலுமே களையெடுக்கப்பட வேண்டும், கம்ப்ளீட்லி களையெடுக்கப்பட வேண்டும். இப்போது வெளிநாட்டு வாழ் தமிழ் அம்மை மந்திரி அன்னைக்கு பார்த்தா சொன்னேன் சார், இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்டில் பண்ணாங்க, குடித்து கூத்தடிச்சுட்டு போனாங்க சார். இந்த ஊழலை விசாரிச்சு ஆகணும். விஜய் NRI டிபார்ட்மெண்ட் நடந்த ஊழலை விசாரிக்கணும். உறவுக்காரங்களுக்கும் மச்சா மாமாங்களுக்கும் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் நம்ம மக்கள் வரி பணத்தில் போட்டு கூட்டு வந்து 5 ஸ்டார் ரோட்டில் லீ மெரிடியன்லேயும் லீலா பேலஸ்லையும் போட்டு அவங்களுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவேகா தலைவர் திரு விஜய், அதாவது தமிழ்நாட்டுடைய CM அவர்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக கண்ட்ரோல் பண்ண தெரியல, எல்லாமே புது அமைச்சர்கள் இப்படிலாம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கும் நடக்க தான் செய்யுது தமிழ்நாட்டில், சட்டம் ஒழுங்கு சீரழிவு. இன்னொரு பக்கம் ஒரு விதத்தில் பாராட்டுகள், அதாவது அவங்க சரி செஞ்சுட்டு வராங்க. அமைச்சரவை இலாக்கா இதுக்கு முன்னுக்கூட்டி எப்படி இருந்தது, சீர்கெட்டு போய் கிடந்த துறையெல்லாம் இப்போ சரி பண்ணுறதா ஒரு தகவல் வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? அதை உண்மையிலே திரு விஜய் அவர்கள் போன ஆட்சிகளுக்கு உள்ள அமைச்சர்கள் இருந்த மாதிரி இல்லாமல் இங்கேயும் மாறுபட்டிருக்கா? நான் ஒரே உதாரணம் தான் கோட் பண்ணுவேன். கலைஞர் ஒன்று சொன்னார் போலீஸ் துறை பற்றி, ஈரல் கெட்டு விட்டதுன்னார். ஈரல் கெட்டு விட்டது. அந்த கெட்ட ஈரலை விஜய்கிட்ட கொடுத்து நல்ல புஷ்டியாக 100 மைல் ஸ்பீடில் ஓடுங்கன்னு எப்படி ஓட முடியும்? டைம் கொடுங்க ஐயா. விஜய் நல்லவரா கெட்டவரா, நிர்வாகி இல்லையா, நல்ல அனுபவஸ்தரா, கற்றுக்கிறாரா? டைம் கொடுங்க. 10 நாளில் 15 நாளில் 20 நாளில் பண்ணக்கூடிய விஷயமா அது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றீங்களே, ஆந்திராவிலேருந்து போலீஸ் அதிகாரி தூக்கி வைக்க முடியுமா? கேரளாவிலேருந்து அதிகாரி தூக்கி தமிழ்நாட்டில் போட முடியுமா? டெல்லியிலேருந்து போட முடியுமா? இப்போ டெல்லி கேடர் IPS அதிகாரினா பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுவாங்க, யூனியன் டெரிட்டரியில் ஒர்க் பண்ணுவாங்க, டெல்லியில் ஒர்க் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அதிகாரிகளை வச்சு தான் பண்ணணும். தமிழ்நாடு அதிகாரிகளில் எத்தனை பேர் திமுக, எத்தனை பேர் அதிமுகன்னு தெரியாது. அது ரெண்டாவது இப்போது கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றார். அதுக்கு முதல் உதாரணம் மகேஷ்குமார் அகர்வால் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் போட்டது. அப்பழுக்கற்ற ஒரு காக்கி சட்டை, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு பயப்பட மாட்டார், தூக்கி தொப்பி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆள் அவர் கையில் இருக்கும்போது தப்பு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100% தப்பு நடக்க வாய்ப்பில்லை. தப்புக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். கமிஷனர் அமல்ராஜ் நெருப்பு மாதிரி, வால்டர் தேவாரத்தின் மறு உருவம்னு சொன்னாங்க. யாரா நீங்கள் கரெக்டாக கூட இருக்கலாம், நான் மீட் பண்ணதில்லை, நான் வால்டரில் பழகியிருக்கேன். வால்டர் தேவாரத்தின் மறு உருவம் அமல்ராஜ். நாங்கள் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். இன்ஸ்பெக்டர்லாம் 9 மணிக்கு டியூட்டிக்கு வரல, தொலைச்சிருவேன்றாராம். அதே நேரம் சொல்கிறாராம் அமல்ராஜ். என்ன பெருமையாக பேசுகிறாங்கன்னா, MRC நகரில் CMக்கு ஒரு வீடு இருக்குது.
அசூர் பேயில் ஒரு ஃப்ளாட், ஒரு பெரிய ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு முன்னாலே வாங்கி போய் இப்போ வாங்கினா சொல்லாதீங்க, இப்போ வாங்கி 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. அங்கே 50 போலீஸ்காரன் இருக்கிறாங்க. அந்த 50 போலீஸ்காரனும் அவங்களோட காலை கடன்களை பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு தடவை உள்ளே போய் செக்யூரிட்டி ரூமில் போய் கீழே நின்றுந்தாங்களாம். அமர்ராஜ் பார்த்தாராம், மொபைல் பாத்ரூம் யூனிட் வெளியில் போடுறான்ட்டு. சிஎம் கேட்டார், என்ன நம்ம வீட்டு வாசலில் மொபைல் பாத்ரூம் யூனிட் இருக்கு சார்? அமல்ராஜ் சொன்னார், ஓ கிரேட், கூப்பிட்டார் அமல்ராஜ், தேங்க்யூ. இதுதாங்க போலீஸ் கமிஷன் பண்ணுற வேலை. ஒரு போலீஸ்காரன் சாதாரண மதிக்க கூட மாட்டாங்க, டிசியே மதிக்க மாட்டாங்க. அவன் பாத்ரூம் போனான்னா போட்டி நமக்கு என்ன, அவன் வேலை இப்போ செய்கிறதா டியூட்டி சொல்லிட்டுறான். அவன் ரோட்டில் உட்காந்துருக்கான் சிஎம் வீட்டு வாசல். அங்கே உங்களுக்கு இது ஷாமியானா கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் யூரின் போகிறதுக்கு ஒரு மொபைல் டாய்லெட்டை போட்டு கொடுத்தாரு பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மேன். அந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்குது. இது ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீடு விஜய், அதனால் டெய்லி வரும்போதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி திடீர்னு பார்த்தா மொபைல் டாய்லெட் வந்தது. அப்புறம் கேட்டால் சொன்னால் கமிஷன் போட்டார். சரி, நல்ல விஷயங்கள். நான் என்ன சொல்கிறேன், விஜய் நல்லவரா கெட்டவரா, அட்மினிஸ்ட்ரேட்டரா இல்லையா, நடிகர் இல்லை, டிபேட் எல்லாம் விட்டுருக்கான். இப்போ ஒரு ஜெனரல் மேனேஜர் கம்பெனியில் உட்கார்றார். இப்போ ரட்டன் டாட்டா உட்கார்றார். ரட்டன் டாட்டா சென்டரில் உட்காந்து முதல் மாதமே 10 லட்சம் கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டாரா? முதல் மாதமே எல்லா கம்பெனியும் ஆர்டர் 10 மணிக்கு ஜாஸ்தி ஆச்சா? குழந்தை தவழ்ந்து நடக்கும், நடந்து ஓடும், அதுக்கு அலோன்ஸ் கொடுக்கும். ஆனால் விஜயோட கொள்கைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நான் ஜால்ராடிக்கு விரும்பல, விஜய் கிட்ட எந்த விதமான ஆப்ளிகேஷன் தேவையில்லை. விஜய் சொன்னாராம் சட்டசபை கேபினெட் மீட்டிங்கில், லஞ்சம் ஊழல் எல்லாம் பார்த்து ஒரே ஆன்சர் இல்லை. அது உண்மையிலே பின்பற்றப்படுதா சார்? இல்லை, பின்பற்றப்படும். செங்கோட்டையனும் தனபாலோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இப்போ பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் வழிகாட்டியே செங்கோட்டையன் தான். ஏன்னா அவர் ராசிபுரத்துக்கார் எம்எல்ஏ. செங்கோட்டை சொன்னான், தம்பி பத்திரப்பதிவுத்துறையெல்லாம் புகார் நிறைய வரும், லஞ்சம் ஊழல், எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போனால் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனா லஞ்சம், ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷனா லஞ்சம், இது யூடிஎஸ் பண்ணமா லஞ்சம், எல்லாம் லஞ்சம். ஒரு ஐடியா பண்ணு, எல்லாம் ஆன்லைனில் பண்ணிட்டார். உடனே லோகேஷ் குதிச்சு எழுந்து போய், இப்போ நீங்கள் ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா சப்ரீஸ் ஆஃபீஸில் டோக்கன் போட்டு, டோக்கனுக்கு ஒரு துட்டு, அங்கே போய் டேபிளில் போய் நிற்கணும். அவன் பத்திரம்லாம் பார்ப்பான், எல்லாம் இப்போ ஒரிஜினல் மதர் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பான். அதுக்கு ஒரு மால் வெட்டணும், பியூனுக்கு மால் வெட்டணும், கிளார்க்குக்கு ஒரு மால் வெட்டணும், ஹெட் கிளார்க்கு ஒரு மால் வெட்டணும். இது இல்லாமல் சப்ரீஸருக்கு கவர் போகும், இல்லைன்னு ஓரம் போட்டுருவாங்க. போன ஆட்சியில் நான் இதுக்கு ஒரு ஃப்ளாட் விற்க போயிருந்தேன். 90 வயசு கழவர் ஒருத்தர் வந்தார், நடக்க முடியாமல் வந்தார், உட்காந்தார். காலைல 10 மணிக்கு வந்தார். நான் லஞ்சு முடிச்சுட்டு வந்தேன். ஏன் சார் கூப்பிடலையான்னு? கூப்பிட மாட்டேன்றாங்க சார், மால் வெட்டினீங்கலாம் கேட்டேன். அப்படின்னா என்னன்னு கேட்டார். பையன்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் பணத்தை கொடுத்து பண்ண சொல்லல சார், எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட தியாகி, பணம்லாம் கொடுக்க மாட்டார், இவங்க கூப்பிட்டாட்டி போட்டோம், நான் ஃப்ளாட்டே வாங்கலை. அப்போ நான் போய் சொன்னேன் சப்ரீஸில், ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க, வயசானவருமா? எங்ககிட்ட தெரியவே தெரியாதுங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எங்ககிட்ட பேசவே இல்லைன்னு என்ன அர்த்தம், கவனிக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் அன்றைக்கி நான் சொன்னேன் லோகேஷ்ட. இப்போ என்ன ஆச்சு, நீங்கள் வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும்னா சப்ரீஸ் ஆஃபீஸ் பக்கமே போவானாங்க. விஜயோட ஆட்சியோட ஒரு பெரிய திட்டம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதனை. ஆன்லைனில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். உங்கள் சேல் டீடு, உங்களோட மதர் டாக்குமெண்ட்டு, சேல் அக்ரிமெண்ட்டு, எவ்வளோ பணம் கொடுத்தீங்க எல்லாம், ஆதார் கார்டுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி, விட்னஸ்ஸு, ஐ விட்னஸ்ஸு, எவிடன்ஸு எல்லாம் பண்ணணும். அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு திருப்பி அனுப்புவாங்க. அனுப்பிச்சிட்டு பண்ணிட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. இது எவ்வளோ ஊழலை குறைக்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சப்ரீஸ்டர் ஆஃபீஸ் தான் ஊழலின் ஊற்றுக்கண். அந்த இளைஞர் முன்னெல்லாம் பண்ணுறார் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், நம்ம பழைய ஸ்பீக்கர் தனபாலோட பையன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ரமேஷ் ஹெச்ஆர்என்சி மந்திரி. நீங்கள் ரமேஷா சொன்ன ஹெச்ஆர்என்சி மந்திரி உங்கள் ஆளில் சொல்லலாம். லோகேஷ் என் பிள்ளை மாதிரி, அவர் எங்கள் ஆள் கிடையாது, பட்டியலன் பார்க்கர், இருந்தாலும் என் பிள்ளை மாதிரி தான். நான் ஜாதி வரியை பற்றி பேசலை. ரமேஷ் கோயிலாக போகிறார், மாறு வேஷத்தில் போகிறார். சேகர் பாபு என்ன பண்ணார், ஒரே வேஷத்தில் போய் எல்லா கோயிலையும் பண்ணார், நாசம் பண்ணார் கோயிலை. ரமேஷ் மாறு வேஷத்தில் போய் பண்ணுறார். அப்புறம் சொன்னாராம் கோயிலில், அர்ச்சகர்கள் தயவு செய்து நீங்கள்லாம் பெரியவங்க, கையெடுத்து கும்பிடுறேன், எல்லா பக்தர்களையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுங்க, பணக்காரன் ஏழை எங்கள் ஆட்சியில் அது கூடாது, சீக்கிரம் அனுப்புகிறோம், சீக்கிரம் அனுப்பு, ரொம்ப நேரம் நிற்க வைக்கணும்.
ஆனால் எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுங்க. கட்டண கரிசை எடுத்துருங்க. பார்சாதி கோயில் நான் போனால் கும்பலுக்கு வந்து 50 100 டிக்கெட் வாங்கி தான் போவேன். அன்றைக்கி போய் டிக்கெட் பார்க்கலாம் ஆளுங்க என்னன்னா கவுண்டரே மூட்டான். விஜயாட்சி வந்தாவிட்டு பார்சாதி கோயிலில் கவுண்டர் மூடிட்டான். நான் ஒரு அதிகாரிகிட்ட சொன்னேன், அந்த நான் பார்சாதி போனால் புளியோதரை வாங்கிட்டு வரேன், ரொம்ப பிடிக்குங்க எனக்கு, வாயில் வைக்க முடியலன்னு. போனவரான டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. பார்சாதி கோயில் புளியோதரை என்ன பண்ணாங்களே தெரியும், டோஸ் விட்டுருப்பார் ரமேஷ், இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நான் அறிந்த வரையில், நான் எல்லா கோயிலுக்கும் போய் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க 100 கோயிலுக்கு போனேன். நான் அறிந்த வரையில் நான் போன கபாலி கோயில் எல்லாம் க்ஷீணமாக கிடைக்கும், குப்பையாக கிடக்கும். டிஎம்கே கவர்மெண்ட்ல எல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் புத்துளிர் எழுப்பிட்டுருக்கு. ரமேஷ் சொன்னாராம் 6 கால பூஜைகள், 1 கால பூஜை நடக்கும் கோயிலில் 6 கால பூஜை நடக்கும். அவர் துறையை சிறப்பாக செயல்படுறாருங்க. அது இன்னும் உங்களுக்கு காண்டு வீரமணி மாதிரி அந்த காண்டு பண்ணுறீங்க. அவர் துறையை சிறப்பாக செயல்படுறாரு. அவர் கொடுக்கப்பட்ட துறை சிஎம்ஆல் கொடுக்கப்பட்ட துறை, நீ கொடுத்த துறை இல்லை, சிஎம்ஆல் கொடுக்கப்பட்ட துறை, நல்லா பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு துறையை எடுத்திங்கன்னா கூட்டுறவு சட்டத்துறை, நிர்மல்குமார் சொன்னா கைதிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு யார் சொன்னதே கிடையாது. கைதிகளை மரியாதையாக ட்ரீட் பண்ணணும். அவனும் மனுஷன் தான், ஹியூமன் ரைட் வயலேஷன் பண்ணக்கூடாது. சாப்பாடு ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணுவேன். நீங்கள் வாங்குற பணத்தை கொள்ளாச்சுன்னு கொண்டுடுவேன். ஒரு கைதிக்கு 50 ரூபா 40 ரூபா கொடுக்குறாங்க, 2 ரூபாய்க்கு தான் போடுறாங்க, மீதி பணத்தை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஒரு துறையிலும் சார் டைம் கொடுங்க சார், கொஞ்சமாக ஒரு வருடம் கழித்து கிழிச்சு தொட்டிலில் போடுங்க. நான் வேணாங்களே கிழிச்சு அப்படி நார்மலாக கிழிங்க. 1 வருஷம் கழிச்சு கிழிங்க, 6 மாதம் கழிச்சு கிழிங்க. உடனே கிழிச்சிங்கன்னா வச்சுங்க அவங்களை டிமாரலைஸ். அதான் ஒன்றே ஒன்று சொல்லலாம், அன்றைக்கி யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நல்ல பசங்க கீர்த்தனாலாம் டிமாரலைஸ் பண்ணாதீங்க. அவங்க மனசு வருத்தப்படி பண்ணு, சிரிச்சா அழுதா மூக்க சித்தனா இதெல்லாமா ஏங்க நம்ம பத்திரிகை உலகம் எவ்வளோ கேவலமாக போகணும். எப்படிப்பட்ட பத்திரிகை உலகம் போல நம்ம பத்திரிகையில் இருந்து இதெல்லாம் சொம்பு பத்திரிகை. 90% ஆஃப் தி மீடியா இப்போ கூட திமுக மீது, இப்போ கூட 90% மீடியாக்கள் திமுக ஆதரவு மீடியாக்கள் தான் இருக்கின்றன. 10% நடுநிலை தாவக மீடியா இருக்குதுன்னு எனக்கு தெரியல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பத்திரிகையாளர் நல வாரியம், ப்ரெஸ் கிளப்பு, இதிலெல்லாம் டிஎம்கே ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணி வச்சுருக்கு. பத்திரிகை நல வாரியத்தில் உண்மையான பத்திரிகையாளருக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ப்ரூஃப் ரீடரு, மெஷின் ஆப்ரேட்டரு, லேபர் டிபார்ட்மெண்ட் லேத் ஆப்ரேட்டரு, அப்புறம் ப்ரூஃப் ரீடராக பரவாயில்ல, ஏதோ சம்திங் ரிலேட்டட், மிஷின் கார் டிரைவர், அவருக்கு பென்ஷன். இதெல்லாம் கலையாடு பாரா விஜய் தெரியல. பத்திரிகையாளர் நல்ல வாரியத்தை முதல்ல கலைக்கணும்னு சொன்னோம். கலைச்சு இண்டிபெண்ட் ஆளை போடுங்க. திருப்பி ராமன் நக்கீருங்க பாலம் வந்து உட்காந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு திருமாவளம் வழியா, திருமாவளம் தான் ரூட் இருக்காரு டிஎம்கே ஆள் உள்ள கொண்டு வரதுக்கு. ராமன் நக்கீருக்கு உள்ள போட்டு திமுக ஸ்லீப்பர் செல்னு சொல்றாங்க. ஸ்லீப்பர் செல் தான் திருமாவளம், ஸ்லீப்பர் செல் தான், தெரிஞ்ச விஷயம் தானே. அது 2 பேரும் உட்கார வச்சு தான் வச்சிங்க கதை கந்தல். அப்போ நாங்களாம் ஒதுக்கிடுவோம் வேணா. ஏன்னா இண்டிபெண்ட்டாக நடுநிலைமையாக இருக்கணும். 1500 மெம்பர் இங்கான ப்ரெஸ் கிளப்பில் இருப்பாங்களா? 1500 மெம்பர் இருப்பாங்களா? தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவ்வளோ ஜேர்னலிஸ்ட் கிடையாதுங்களா? போடு எல்லாம் ஒரு 4 கம்பெனி டிஎம்கே ஆதரவு கம்பெனி, டிரைவர், குக்கு, ஜானிட்டர், ஹவுஸ் கீப்பர் எல்லாரும் ப்ரெஸ் கிளப் மெம்பராக சேர்த்து விட்டுச்சு. அதை களை எடுக்கணும்னு சொன்னோம். ராஜ்மோகன் பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஸோ எல்லா துறையிலுமே களை எடுக்கப்பட வேண்டும், கம்ப்ளீட்லி களை எடுக்கப்பட வேண்டும். இப்போது வெளிநாட்டு வாழ் தமிழ் மந்திரி அன்னைக்கு பார்த்தா சொன்னேன், சார் இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்டில் பண்ணாங்க, குடித்து கூத்தடிச்சிட்டு போனாங்க சார். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் எது கொண்டு வரீங்க? கொண்டு வந்து அவங்கள தொழில்துறையினர் தமிழகத்தில் நிதியை கொண்டு வந்து தொழில் துவங்குவதற்கு ஒரு மீட்டிங். இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர், சிட்கோ டிட்கோ ஆஃபீஸர், வெளிநாட்டிலேருந்து வர நியூயார்க்லேருந்து 10 பேர் இருந்தாங்க போல 2 வருஷத்துக்கு முன்னாடி. மீட் பண்ணி பேசி என்ன தொழில் தொடங்கலாம் பேசுறதுக்கு. இது வந்து பிரவசிய பாரத் திவஸ்னு மோடி ஒன்று பண்ணார், என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸ். அதோட தமிழாக்கம் ஸ்டேட் வடிவம் தான் அது. என்ன நடந்த 5 வருஷம் ஃபுல்லாக பிளாக் லேபிள், ப்ளூ லேபிள், குச்சி ஆட வேண்டியது, டான்ஸ் ஆடு. இப்போ கலைஞர் புகழ் வாழ்க, ஸ்டாலின் புகழ் வாழ்க, உதயநிதி அடுத்த முதலமைச்சர் பேசி மீது ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. நாசர் கேசர் அந்த குரூப் எல்லாம், அவர் மஸ்தான் அதெல்லாம் அந்த குரூப் ஒரு வழக்கமான குரூப் பண்ணிட்டு எல்லாம். இது எப்படி அமெரிக்காவில் அவங்க மச்சான், மாமன், சிஸ்டர், குவைத்லேருந்து, துபாயிலேருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட். இந்த ஊழலை விசாரிச்சு ஆகணும் விஜய். என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் நடந்த ஊழலை விசாரிக்கணும். உறவுக்காரங்களுக்கும் மச்சா மாமாங்களுக்கும் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் நம்ம மக்கள் வரி பணத்தில் போட்டு கூட்டு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் லீ மெரிடியன்லேயும் லீலா பேலஸ்லையும் போட்டு அவங்களுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி குடிச்சு குமாரை விட்டு கூட்டு போனீங்களே, இதான் நீங்கள் நடத்தின ஆட்சியா? அந்த மாதிரி விஜய் பண்ணக்கூடாது. இப்போ ஜனவரி மாதம் என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸ் பண்ணாருன்னா
அது என்ஆர்ஐ நல்ல ஆளாக பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணணும். ஆளுங்கட்சி திமுக இருந்தபோது வெள்ளை அறிக்கை கேட்பாங்க. இப்போ நாங்களே நிதிநிலை அறிக்கைக்குள்ள வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ப்ளஸ் நாங்கள் வந்து என்ன பண்ணோங்கிறது எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை போடுறாங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த நிதி நிலைமையை வச்சு, இந்த நிதி ஆதாரத்தை வச்சுட்டு விஜயால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சிக்கன நடவடிக்கை பயன்படுத்துகிறார். அவர் சொன்னாராம், சேமிப்பு இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன். ஃபுட் மினிஸ்டர் வெங்கட்ராமனை கூப்பிட்டாராம். வெங்கட்ராமன் உணவுத்துறை அமைச்சர் கூப்பிட்டாராம். தானியங்கள் வீணாவது முதல்ல தடுத்து நிறுத்துங்க. தானியங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறது, தயாரிப்பது வேற, தானியங்களை அறுவடை செய்வது வேற. அது அறுவடை செய்த தானியங்கள் கெட்டு போகாமல் இருந்தால் நமக்கு லாபம். 50% கெட்டு போகுது திமுக ஆட்சியில். மழையிலையும் வெயிலையும் காலி போச்சு. திட்டமிட்டே கெட்டு போக வச்சு ஃபுல்லும் வந்து மதுபான ஆலைகளுக்கு தான் அந்த நெல்லுலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் சொல்ல வேணாலும் இப்போ சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு விஜய் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இப்போ கோடவுன் கட்டுறது வெங்கட்ராமன் ஆர்டர் போட்டார். ஸோ மக்களுக்கு சேர வேண்டியது சரியாக போய் சேர்ந்தாலே போதும். உங்களுக்கு லஞ்ச ஊழல் இல்லாமல், இப்போ லஞ்ச ஊழல் இல்லாமல் இருந்தீங்கன்னா 30-40% அரசு மணியை சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் 10,000 கோடி ஒரு கான்ட்ராக்ட் மாநில அரசாங்கம் கொடுக்குது. அதில் 4,000 கோடி கமிஷன் போட்டிங்கன்னா 6,000 கோடி மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்? மக்கள் திட்டங்களில் 10,000 கோடி போச்சுன்னா அது 10,000 கோடி மக்களுக்கே போகும். ஸோ அந்த முழு பலனை அனுபவிப்பது மக்கள் அப்படிங்கிறது எண்ணம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.